الحمد لله رب العالمين اللهم صل وسلم على رسولك سيدنا مولانا محمد وعلى آل سيدنا مولانا محمد முபாரிக் வசல்லிம். கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய சகோதர சகோதரிகளே, ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் எல்லா இடங்களிலும் சொல்லக்கூடிய கேட்கக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறுவதை நாம் பார்த்த வண்ணமாக இருக்கின்றோம். இந்த உலகத்தில் எத்தனையோ பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள், இப்பொழுது இருந்து கொண்டும் இருக்கிறார்கள். இத்துணை தலைவர்களிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போன்று வாழ்ந்து காட்டிய ஒரு தலைவர் இருக்கிறாரா என்று சொன்னால் நிச்சயமாக இல்லை என்று சொன்னால் அது மிகை அல்ல. ஏனென்றால் இந்த உலகத்திலே அறிவு ஞானத்திலே உயர்ந்த பலர்கள் இருந்திருக்கிறார்கள், விஞ்ஞானத்திலே உயர்ந்து விளங்கிய சிறந்து விளங்கியவர்கள் இருந்திருக்கிறார்கள், மருத்துவத்திலே சிறந்து விளங்கியவர்கள் இருந்திருக்கிறார்கள், நீண்ட நெடிய நிலப்பரப்பை ஆட்சி செய்தவர்களும் இருந்திருக்கிறார்கள், ஆன்மீகத்திலே உயர்ந்த இடத்திற்கு சென்றவர்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இவர்களில் நாம் ஆய்வு செய்து பார்ப்போமே என்று சொன்னால் ஆன்மீகத்திலே உயர்ந்து விளங்கிய பலர்கள் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே ஜீரோவாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மிக நீண்ட நெடிய நிலப்பரப்பை ஆட்சி செய்த பல மன்னர்கள், பல அரசர்கள் தனிப்பட்ட முறையினுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழவில்லை. அதே போல ஆன்மீகத்திலே உயர்ந்து விளங்கியவர்களிடத்திலே ஒன்று இருக்கு, ஆன்மீகத்திலே உயர்ந்திருக்கிறார் ஆனால் குடும்ப விஷயங்களிலே ஒன்றும் இல்லை, குடும்பத்திலே சிறந்து விளங்குகிறார் ஆனால் வெளி வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை. இப்படி ஒன்று இருக்கிறது, ஒன்னொன்று இல்லை. ஒரு பக்கம் சரியாக இருந்தால் மறுபக்கம் சரியில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படித்தான் பல தலைவர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் எல்லா துறையிலும் மிக சிறந்து விளங்கிய ஒரு மாமனிதர், மனித புனிதர் யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், ஒரு அரசினுடைய தலைவராக இருக்கட்டும், ஒரு ஆன்மீகத்தினுடைய தலைவராக இருந்து, ஒரு அரசியல் தலைவராக இருந்து, ஒரு குடும்ப தலைவராக இருந்து, இப்படி பலதரப்பட்ட வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னோடியாக திகழ்ந்திருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போலத்தான் வாழ வேண்டும் என்று பலர்களும் ஆசை கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய அளவிற்கு இந்த உலகத்திலே நிறைய அரசியல் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த உலகத்திலே வாழ்ந்த அனைத்து அரசியல் தலைவர்களும் சரி, ஆன்மீக தலைவர்களும் சரி, இந்த உலகத்திலே பல துறைகளில் நின்று கோலோச்சியவர்களும் சரி, எல்லோரும் என்ன ஆசைப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் வாழ்ந்தால் நபியை போல வாழ வேண்டும், முகமது நபியை போல வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறார்கள் அல்லது சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இருந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். 19வது நூற்றாண்டே கொண்டாடிய மிகச்சிறந்த ஒரு பொருளாதார மேதை, ஒரு பொது உடைமைவாதி, ஒரு மெய்யியலாளர் யார் என்று சொன்னால் காரல் மார்க்ஸ் அவர்கள். காரல் மார்க்ஸ் அவர்கள் வாழ்ந்தால் முகமது நபியை போல வாழ வேண்டும் என்ற அந்த முடிவுக்கு அவர்கள் வந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
எனவேதான் காரல் மார்க்ஸ் அவர்கள் இப்படி சொன்னார்கள், முஹம்மது இஸ் த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் லீடர் இன் த வேர்ல்டு என்பதாக குறிப்பிட்டார்கள். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு லீடராக, ஒரு தலைவராக அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள் என்ற இந்த ஒரு புகழாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூட்டினார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நபிமார்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்வான், தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பாலிம். நபிமார்களிலே சிலர்களை விட சிலர்களை நாம் மேன்மையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம். மின்ஹும் மன் கல்லமுல்லாஹு, அவர்களில் அல்லாஹ் சிலர் இடத்திலே பேசியவர்களும் இருக்கிறார்கள். வரஃபா பாலஹும் தரஜாத், இன்னும் அவர்களுடைய சிலர்களுடைய அந்தஸ்தை நாம் உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். நபிமார்களில் ஒவ்வொருத்தரை விட சிலர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்தி இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்தஸ்தை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே இப்படி சொல்லுவான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் மிகுந்த உயர்த்தி இருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுவான். அல்லாஹு தஆலா நிறைய நபிமார்களுடைய தன்மைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு வகையான தனி சிறப்புகள் இருக்கும். அந்த தனி சிறப்புகளை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இந்த மூன்று நபிமார்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது இவர்கள் பொறுமைசாலிகள், பொறுமையாளர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலே கிடந்து கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் வரை சிறையிலே கடந்ததாக நாம் பார்க்கிறோம். அதே போல பொறுமையாக அவர்கள் இருந்தார்கள். அதே போல அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், மிகுந்த சிரமத்தை மேற்கொண்டார்கள், மிக சிறந்த பொறுமையாளராக இருந்தார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறு வயதிலே மகனை பறி கொடுத்தார்கள், பல துன்பங்களை அவர்கள் அனுபவித்தார்கள், பல சிரமங்கள் பட்டார்கள். இந்த மூன்று நபர்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகின்ற பொழுது பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுவார். அதே போல இன்னொரு இடத்துல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் குறிப்பிடுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். இன்னொரு இடத்திலே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நேர்மையானவர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். இன்னொரு இடத்திலே இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் குறிப்பிடுகின்ற பொழுது வாய்மை மிக்கவர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். இன்னொரு இடத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது உள தூய்மை உடையவர் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுவார். இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு தன்மைகளை சொல்லக்கூடிய அல்லாஹ் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நீங்கள் நிச்சயமாக நீங்கள் மிக உயர்ந்த நற்குணங்களை, மகத்தான நற்குணங்களை பெற்றிருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒவ்வொரு நபிக்கும் குறிப்பான அந்த சிறப்பு தன்மையை சொல்லக்கூடிய அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் ஒட்டுமொத்த நற்குணங்களும், மகத்தான பல நற்குணங்கள் உங்களிடத்திலே இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டுமொத்த நற்குணத்தை பற்றி அல்லாஹ் இங்கே சொல்லுகின்றார் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நபிகள் நாயகம் ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய நற்பண்புகள் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகத்திலே இருந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அனைத்து பண்புகளுமே மிகச்சிறந்த உயர்ந்த நற்பண்புகளாகத்தான் இருந்தது என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும்.